சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தினரை ஹமாஸ் படையினர் கதிகலங்க வைத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. காசாவின் ரஃபா நகரை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றி முன்னேறி செல்லும் நிலையில் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளின் கட்டடங்களை சோதனைக்குட்படுத்தியுள்ளனர். அதன்போது அந்த கட்டடத்திற்குள் யாரும் இல்லாத நிலையில் அவர்கள் வெளியேறி சென்றுள்ளனர். ஆனால் திடீரென அதற்குள் யாரோ நடமாடுவதை உணர்ந்த இஸ்ரேலிய படையினர் மீண்டும் அந்த கட்டடங்களுக்குள் சென்று சோதனையிட்டு அதன்போது இஸ்ரேலிய படையினர் கண்ட காட்சி காலடி சுவடுகளும் வெட்டப்பட்ட கம்பி துண்டுகளும் அங்கே இருந்துள்ளன. அதனையடுத்து குறித்த இடத்தில் ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்பதை யூகித்த இஸ்ரேலிய படையினர் வெளியில் நின்றிருந்த ஏனைய படையினருக்கும் தகவல் வழங்கியதை அடுத்து அவர்களும் உள்ளே சென்று தீவிர தேடுதலை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். அனைவரும் உள்ளே சென்ற சிறிது நேரத்திலேயே பாரிய வெடிப்பு சத்தம் கேட்டுள்ளது. வெடிப்பு சத்தத்தை கேட்டு திகைத்து நின்ற இஸ்ரேலிய படைகளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது குறித்த கட்டடத்தின் வெளிச்செல்லும் பாதைகள் அனைத்தும் தகர்த்தப்பட்டு உள்ளே இருந்தவர்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு கட்டட இடிபாடுகள் மூடியிருந்தன. அதனையடுத்து அருகில் இருக்கும் படையினரை வோக்கி டோக்கி மூலம் உதவிக்கு அழைத்து இஸ்ரேலிய படைகள் கதறியுள்ளன. அதற்கிடையில் குறித்த கட்டடத்தை சுற்றி வளைத்த ஹமாஸ் படையினர் வெளியில் இருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருந்தனர். அப்போதுதான் இஸ்ரேலிய படைகளுக்கு புரிந்தது இது ஹமாஸ் போராளிகளின் தந்திரோபாயம் என்று. இந்த சம்பவம் எப்படி சாத்தியமானது என்று பார்த்தால் முன்னர் குறிப்பிட்டது போல் இஸ்ரேலிய படையினர் கட்டடங்களை சோதனையிட்டு சென்ற போது ரகசிய பாதையூடாக உள்ளே நுழைந்த ஹமாஸ் படையினர் மீண்டும் அவர்களை உள்ளே வரவழைப்பதற்காக துப்பாக்கி வேட்டுகளை தீர்த்துள்ளனர். ஹமாஸ் போராளிகளின் தந்திரம் என்பதை உணராத இஸ்ரேலிய படைகள் ஹமாஸ் போராளிகள் இருக்கிறார்கள், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் உள்ளே நுழைந்துள்ளனர். அவர்கள் உள்ளே வருவதை அவதானித்த ஹமாஸ் போராளிகள் மிக வேகமாக வெளியில் ஓடி சென்றுள்ளனர். அவர்களை பின்தொடர்ந்த படையினர் துப்பாக்கி சூடு மேற்கொண்டதை அடுத்து ஹமாஸ் படையினர் அங்கிருந்த மண்பெட்டிகளை தாண்டியதும் திடீரென மறைந்து போயுள்ளனர். அதனையடுத்து அவர்கள் மீண்டும் அந்த கட்டடத்திற்கு சென்று ரகசிய சுரங்கப்பாதை ஏதும் இருக்கின்றதா அல்லது ஹமாஸின் ஆயுதங்கள் இருக்கின்றதா என சோதனையிட்டுள்ளனர். இவர்களுடன் மேலும் பல இஸ்ரேலிய படையினர் உள்ளே சென்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாறான நிலையிலேயே ஹமாஸ் உள்ளே சென்று ரகசியமாக மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டுகள் வெடித்து வெளியே செல்லும் பாதையை முற்றிலுமாக மூடியுள்ளது. இந்த கட்டடத்திற்குள் ஏராளமான இஸ்ரேலிய படையினர் சிக்கியிருந்த நிலையில் வெளியில் இருந்தவர்களின் உதவியை நாடியுள்ளனர். எனினும் அதற்குள் அந்த கட்டடத்தை சுற்றி வளைத்த ஹமாஸ் உள்ளே இருந்த இஸ்ரேலிய படையினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். பதிலுக்கு உள்ளே இருந்த இஸ்ரேலிய படையினரும் தாக்குதலை நடத்தியதால் அவர்களை உயிருடன் பிடிப்பதற்கு முடியாத சூழ்நிலையில் உள்ளே இருந்த அத்தனை இஸ்ரேலிய படையினரையும் சுட்டுக் கொன்றுள்ளனர். இந்த செய்தி இஸ்ரேல் முழுவதும் தீவிரமாக பரவியது. ஹமாஸ் அமைப்பினர் இந்த செய்தியை அதிகளவான ஊடகங்களுக்கு பகிர்ந்துள்ளனர். அதனையடுத்து இஸ்ரேலும் இந்த சம்பவம் இடம்பெற்றதை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. அதனையடுத்து இதற்கு பழி தீர்க்கும் வகையில் இஸ்ரேல் வடக்கு காசாவில் பொதுமக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் தாக்குதலை அதிகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இவ்வாறான பாரிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ள நிலையில் இதற்கு நெதன்யாகு கண்டனம் வெளியிடுவதற்கு பதிலாக அவர் தனது மனைவியை அரசியலில் இணைப்பது தொடர்பில் பேசி வருவதாக இஸ்ரேலிய மக்கள் நெதன்யாகு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த சம்பவம் இவ்வாறு இருக்கையில் ஹமாஸ் படையினரின் 2 நிலத்தடி சுரங்க பாதையை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து அகற்றியுள்ளனர். இதிலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் படையினர் இடையே நீண்ட காலமாக போர் நடந்து வருகின்ற நிலையில் குறித்த போரை நிறுத்த உலக நாடுகள் முயற்சித்து வருகின்ற நிலையில் அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்தன. இதனிடையே காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஹமாஸ் படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை வீட்டிற்கு திருப்பி அழைத்து வரும் வரை போர் தொடரும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இந்த சூழலில் காசாவில் ஹமாஸ் படையினரின் 2 நிலத்தடி சுரங்க பாதையை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் அகற்றியுள்ளனர். இது தொடர்பான வீடியோவை இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பகிர்ந்துள்ளதோடு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. அதில் தங்கள் பாதுகாப்பு படையினர் காசாவில் ஹமாஸ் படையினரின் 2 நிலத்தடி சுரங்க பாதைகளை அகற்றியுள்ளதாகவும் ஒன்றில் ஆயுதங்கள், உணவு மற்றும் குடியிருப்புகள் கூட இருந்தன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இது கொங்கிரீட்டால் நிரந்தரமாக மூடப்பட்டிருந்ததாகவும் மற்றொன்று நூற்றுக்கணக்கான மீட்டர் தொலைவில் நிலத்தடியில் இருந்த சுரங்கப்பாதை அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் இந்த நடவடிக்கையின் போது 10க்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அங்கிருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்பு அனைத்தும் அகற்றப்பட்டன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை காசாவில் தொடரும் யுத்தம் காரணமாக வங்கி அமைப்பு செயல்படவில்லை என்பதால் பணியாளர்கள் சம்பளம் பெறுவது மிகவும் சிக்கலானதும்
சில நேரங்களில் ஆபத்தானதுமாக இருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2 வருட போருக்கு பிறகு ஹமாஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் இராணுவ திறன் பலவீனமடைந்துள்ளது. அதன் அரசியல் தலைமை மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. ஆனால் போர் நடந்து கொண்டிருந்த போதிலும் ரகசிய முறையை பயன்படுத்தி ஹமாஸ் தொடர்ந்து பணம் வழங்கி வந்துள்ளது. இதன் மூலம் 30,000 அரசு ஊழியர்களுக்கு மொத்தமாக $7 மில்லியன் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. காசாவில் பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் கடந்த வாரம் தலா $300 பெற்றுள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இவர்கள் போர் தொடங்குவதற்கு முன் பெற்ற முழு சம்பளத்தில் 20% மட்டுமே ஒவ்வொரு 10 வாரங்களுக்கு ஒரு முறை பெறுகின்றனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணவீக்கம் அதிகரித்து வருவதால் இந்த குறைவான சம்பளம் ஹமாஸின் விசுவாசிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலிய கட்டுப்பாடுகளால் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக உதவி அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருகிறது. சமீபத்திய வாரங்களில் 1 கிலோ மாவின் விலை $80 வரையிலும் உயர்ந்துள்ளது. இவ்வாறான நிலையில் இஸ்ரேல் ஹமாஸின் சம்பள விநியோகஸ்தர்களை அடையாளம் கண்டு தாக்குகிறது. இதனால் ஹமாஸின் ஆட்சி திறனை சீர்குலைக்க முயற்சிக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் முதல் வருமான வரித்துறை ஊழியர்கள் வரை பலரும் தங்கள் தொலைபேசியிலோ அல்லது தங்கள் துணைவரின் தொலைபேசியிலோ ரகசிய செய்தி பெறுகின்றனர். அந்த செய்தியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் நண்பரை சந்தித்து தேநீர் அருந்த செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு ஆணோ சில சமயங்களில் ஒரு பெண்ணோ அந்த ஊழியரிடம் வந்து சீல் வைக்கப்பட்ட ஒரு உரையை அமைதியாக ஒப்படைத்துவிட்டு எதுவும் பேசாமல் மறைந்து விடுகிறார். அந்த உரைக்குள் தான் சம்பள பணம் வைக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் மத விவகார அமைச்சகத்தில் பணிபுரியும் ஒரு ஊழியர் அவர் சம்பளம் வாங்கும் போது ஏற்படும் ஆபத்துக்களை பற்றி விவரித்தார். ஒவ்வொரு முறை சம்பளம் வாங்க செல்லும் போதும் தன் மனைவி மற்றும் குழந்தைகளிடம் விடைபெற்று செல்வதாகவும் தான் திரும்பி வருவேனோ என்பது தெரியாது என்றும் கூறியுள்ளார். பலமுறை இஸ்ரேல் சம்பள விநியோக இடங்களை தாக்கியுள்ளது. காசா நகரில் ஒரு பரபரப்பான சந்தையை குறிவைத்த தாக்குதலில் தான் உயிர் பிழைத்ததாகவும் பகிர்ந்து கொண்டார். ஹமாஸ் நடத்தும் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். 6 பேர் கொண்ட குடும்பத்தில் இவர்தான் வருமானம் ஈட்டும் ஒரே நபர். தனக்கு 1000 ஷெக்கல்கள், அதாவது இஸ்ரேலிய பணத்தை ஷெக்கல் என்றுதான் கூறுவது, எனவே தனக்கு 1000 ஷெக்கல்கள் கிடைத்தன என தெரிவித்திருந்தார். ஆனால் எல்லாம் பழைய கிழிந்த நோட்டுகள். வியாபாரிகள் இவற்றை ஏற்கவில்லை. 200 ஷெக்கல்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் இருந்தன. மீதி பணத்தை என்ன செய்வது என தெரியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2.5 மாத கால காத்திருப்புக்கு பிறகு இப்படி கிழிந்த பணத்தில் சம்பளம் தருகிறார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மார்ச் மாதம் இஸ்ரேல் ராணுவம் ஹான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் நிதி தலைவர் இஸ்மாயில் பர்ஹூமை கொன்றதாக தெரிவித்தது. அவர் ஹமாஸின் ராணுவ பிரிவுக்கு நிதி திரட்டியவராக குற்றம் சாட்டப்பட்டார். ஹமாஸின் நிர்வாக மற்றும் நிதி அமைப்புகள் பெருமளவு அளிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களால் இன்னும் ஊழியர்களுக்கு எப்படி சம்பளம் வழங்க முடிகிறது என்பது குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஹமாஸின் பொருளாதார நடவடிக்கைகளை நன்கு அறிந்த முன்னாள் உயர் அதிகாரியொருவர் வெளியிட்ட கருத்தின் அடிப்படையில் 2023 அக்டோபர் 7 தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு முன் அவர்கள் நிலத்தடி சுரங்கங்களில் சுமார் $700 மில்லியன் ரொக்கமாகவும் நூற்றுக்கணக்கான மில்லியன் ஷெக்கல்களையும் சேமித்து வைத்திருந்ததாக தெரிவித்தார். இந்த நிதியை ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வார் மற்றும் அவரது சகோதரர் முகமது ஆகியோர் நேரடியாக கண்காணித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் வரலாற்று ரீதியாகவே காசா மக்களுக்கு விதிக்கப்பட்ட அதிக இறக்குமதி வரிகள் மற்றும் பிற வரிகளின் மூலம் நிதி திரட்டியுள்ளது. கட்டாரிடமிருந்து மில்லியன் கணக்கான டாலர் நிதியை பெற்றுள்ளது. ஹமாஸின் ராணுவ பிரிவான ஹசாம் படை தனி நிதி அமைப்பின் மூலம் செயல்படுகிறது. இதற்கு முக்கியமாக ஈரான் நிதியளிக்கிறது. உலகில் மிகுந்த செல்வாக்கு கொண்ட இஸ்லாமிய அமைப்புகளில் ஒன்றான எகிப்தை தளமாக கொண்ட தற்போது தடை செய்யப்பட்டுள்ள இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பின் ஒரு மூத்த அதிகாரி தங்கள் பட்ஜெட்டில் சுமார் 10% ஹமாஸுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். போர்க்காலத்தில் வருவாய் ஈட்ட ஹமாஸ் வணிகர்களிடம் வரி வசூலித்து சிகரெட்டுகளை 100 மடங்கு அதிக விலையில் விற்று வருகிறது. போருக்கு முன் 20 சிகரெட்டுகள் கொண்ட பெட்டி $5 இருந்தது. இப்போது $170 மேல் விற்கப்படுகிறது. ஹமாஸ் தனது உறுப்பினர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் ரொக்கமாக சம்பளம் கொடுப்பதுடன் உள்ளூர் அவசர குழுக்கள் மூலம் உணவு பொட்டலங்களை வழங்குகிறது. இஸ்ரேலின் தாக்குதலால் இந்த குழுக்களின் தலைவர்கள் அடிக்கடி மாற்றப்படுகின்றனர். இது காசாவில் பொதுமக்களிடையே கோபத்தை தூண்டியுள்ளது. ஹமாஸ் தனது ஆதரவாளர்களுக்கு மட்டுமே உதவி வழங்கி மற்ற மக்களை புறக்கணிப்பதாக பலர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தின் போது காசாவிற்கு வந்த உதவிகளை ஹமாஸ் திருடியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. ஹமாஸ் இதை
இதை மறுத்தாலும் காசா வட்டாரங்கள் அந்த காலகட்டத்தில் ஹமாஸ் கணிசமான அளவு உதவிகளை எடுத்ததாக உறுதிப்படுத்தியுள்ளன. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.